ஹலோ டிடி ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான டாபிக். இது நடந்து ஒரு 2 மாதம் 1 மாதம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது கூடயே இருக்கலாம். பட் நான் ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெளிவுபடுத்தலான்னு இருக்கேன். என்னுடைய தரப்பு, என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லலான்னு இருக்கேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப் தளம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருந்துட்டு இருக்க ஒரு விஷயம். இன்னைக்கு நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு சொன்னா யூடியூப் தட்டினா வீடியோ வந்துடும், யூடியூப் தட்டினா ஆன்சர் வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்து வரைக்கும் யூடியூப்ங்கிறது நம்மளை கொண்டு போயிடுச்சு. இன்னைக்கு எஜுகேஷன்ல இருந்து, சமையல்ல இருந்து, ஆட்டோமொபைல்ல இருந்து எல்லா விஷயமுமே இன்னைக்கு யூடியூபை மெயின் பண்ணி ஒரு ஒரு பேஸ்மெண்டா வச்சு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த யூடியூப் இப்ப போக 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 ரொம்ப டாக்ஸிக்கா மாறிட்டு இருக்குத இப்ப நான் கவனிச்சிட்டு இருக்கேன். இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு தளம் இந்த கோவிட்-19 அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை எல்லாத்தையும் எஃபெக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆஹா ஓஹோங்கிற அளவுக்கு பீக்ல இருந்ததுன்னு கிடையாது. நம்மளுடைய இந்த இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும். ஏன்னு சொன்னா மற்ற நாடுகளே மிஸ்டர் பீஸ்ன்னு சொல்லி வேர்ல்ட்லே நம்பர் 1 யூடியூபர் இருக்காரு. அவங்கெல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஒரு சோசியல் மீடியா, ஒரு சோசியல் ஒரு பிளாட்ஃபார்மா இருந்துட்டு இருக்கு. ஆனா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. ஆனா அதையுமே பேஸ் பண்ணி நிறைய பேர் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைஞ்ச காலங்களும் இருக்குது. பர்சனலி நான் சில வருடங்களுக்கு முன்னுக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது ஜம்ப் கட்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல். அதையே இங்கே நான் மென்ஷன் பண்ணுறதா, எனக்கு பர்சனலாக அது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அவருடைய ஹரிபாஸ்கருடைய வீடியோஸை பார்த்து அந்த மாதிரியே நாங்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலங்கள்லாம் ஏராளம். அப்போ இந்த மாதிரி நம்மளை அறியாமலே நமக்குள்ள ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு பாசிட்டிவான ஃபன்னியான விஷயங்களை விதைச்சதுல யூடியூப் கிட்ட பங்கு மிக 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 ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எருமசாணி அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. இந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ் நமக்கு ஒவ்வொரு வகையில் நிறைய விஷயங்கள்ல நமக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஷிப் அதில் நிறைய வெப் சீரிஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இதெல்லாமே நம்மளுடைய அந்த கோவிட் டைமில் நம்மளுடைய மனநிலையை ஒரு வகையில் ஒரு காமாக வச்சிட்டு இருந்ததுக்கு. இன்னும் அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் வீட்டுக்கே அடைஞ்சிருக்கோம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருந்த ஒரு யூடியூப் சேனல்ஸாக இருந்திருக்கு என்னைய பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ அப்படி இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. ஏன் நான் இப்போ அப்படி இருக்கா அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசன்ட் டேஸாக பார்த்தா யூடியூப் சேனல்ஸில் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க, அடிச்சுக்கிறாங்க எல்லாரும். சீரியஸ்லி ஏனே அது புரிய மாட்டேங்குது. எதுக்காக அப்படி இருக்கணும்? நீங்கள் ஒரு பாத்தில் போயிட்டு இருந்தீங்க, இவங்க இன்னொரு பாத்தில் போயிட்டு இருக்காங்க. ஒரு ஆள்கிட்ட குறைகளை இன்னொரு ஆள் எடுத்து சொல்றது ஒரு பிரச்சனை கிடையாது. அதை ரொம்ப டாக்ஸிக்கா ஒரு சிலர் எடுத்து சொல்றாங்க. அது சரியா சொன்னாலுமே கூட ஒரு சிலர் அதை டாக்ஸிக்கா எடுத்துக்கிறாங்க. கன்வே ஆகிற விதம் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சிலர் பேசுற ஸ்லாங்ல, ஒரு சிலர் பேசுற அந்த கன்வேயிங் மெத்தட்ல நிறைய விஷயங்கள் மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படியா கூட இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ கம்ப்ளீட்லி நம்ம டீகோட் பண்ணி பார்க்க போறோம் என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு. என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்ல போறேன். உங்களுடைய ஒப்பீனியனை நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ வெல்கம் டு டிகோடிங் தமிழன், நம்மொழியில் நமக்காக. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும் விரும்புகிறேன். ப்ரொமோஷன்னா என்ன, ரிவ்யூனா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் லான்ச் ஆகிருக்கு, இல்லாட்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த படத்தை எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்க, இப்படி ஒரு பொருள் வந்திருக்கு, இந்த பொருளை எல்லாரும் வாங்கி உபயோகிச்சு பாருங்க அப்படிங்கிறது தான் ப்ரொமோஷன். அதனுடைய விலையை பற்றி சொல்கிறது, அதனுடைய ஃபீச்சர்ஸை சொல்கிறது, அது எந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுங்கிறது சொல்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்த பற்றி சொல்கிறது, இதெல்லாமே ப்ரொமோஷனுக்குள்ளே வரும். ரிவ்யூ அப்படிங்கிறது கிடையாது. ரிவ்யூங்கிறது ஒரு பொருளை வாங்குறோம், இல்லாட்டி ஒரு இடத்த பற்றி அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே பற்றி நம்மளை நம்பி இருக்கிற நேயர்களுக்கு, நம்மளை நம்பியே இருக்கிற வியூவர்ஸ்களுக்கு நம்ம அதை எடுத்து சொல்கிறதுக்கு பேர் தான் ரிவ்யூ. இப்போ மூவி ரிவ்யூன்னு சொல்லும்போது அந்த படத்தில் என்னென்னலாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த படத்தில் என்னெல்லாம் மைனஸ் பாயிண்ட் இருக்குது, இதுதான் விமர்சனம் அப்படின்னு சொல்கிறோம். ரிவ்யூ பண்ணுறோம், நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், இப்படிங்கிறது வேறு. ஸோ இது ரெண்டையுமே ஒரு சிலர் ஒரே மாதிரி கண்ணோட்டத்தில் பார்த்து தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது மட்டும் இல்லாமல் மக்களையும் ஏமாத்துறாங்க.
இப்ப நமக்கு அதிகமா தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனல், டெக் சேனல் அப்படின்னு சொன்னாலே, எனக்கு பர்சனலா நான் அடிக்கடி அவங்களுடைய ஷார்ட்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய அதிகமான லாங் வீடியோஸா இருக்கட்டும், கம்பேரிசன் வீடியோஸா இருக்கட்டும், எல்லாமே நான் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருந்த ஒரு ஆள் தான். அந்த சேனல் தான் டெக் பாஸ் அப்படின்னு சொல்ற ஒரு யூடியூப் சேனல். ஆனா, அந்த சேனல்ல நடந்த விஷயங்கள் நான் பார்க்க அது ரொம்பவே கவலையான ஒரு விஷயமா இருந்துட்டு. எதனால இப்படியெல்லாம் நடக்குது? அப்ப இவ்வளவு நாள் அவங்க பண்ணது எல்லாமே பொய்யா? அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்த பிறகு, இவங்க அந்த சுதர்ஷனன் டீம் அவங்க எல்லாமே பிரேக் அவுட் ஆகி, அவங்க போயிட்டு டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்றாங்க. அப்படி ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி, அங்க வந்து இவங்க கூட நடக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணி, இதனால தான் நாங்க யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. சீரியஸ்லி நானும் அதை நம்புனேன். ஆனா, கொஞ்சம் காலம் போக போக தான் டெக் பாஸ் சைட்ல இருந்து ஒரு வகையான, அதாவது அடடா கிரியேட்டர்ஸ் நினைக்கிறேன், அவங்க சார்பாக சுதர்ஷன் மேல பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அதே போல சுதர்ஷன் என்ன செய்யறாருன்னா, அந்த அடடா கிரியேட்டர்ஸ் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். இப்ப இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஒரு ரைஸ் பண்ணி ஒரு கொஸ்டனா கேட்டவர் எனக்கு தெரிய ஏ டு டி சேனல்ல நந்தா அவர்கள் கேட்டார். இப்ப கொஞ்ச நாளா நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சேனல்ல வந்து ஏ டு டி சேனல் ஒன்று. ஆனா இப்போ ரீசெண்டா அவர் வந்து அவர்கிட்ட கால்ல இருந்து அவருடைய ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு சைட் விலகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்களை கேட்டாரு. டிடிஎஃப் வாசன் அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் வந்து ஒரு ஸ்கேமா அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம், டெய்லர் அக்கா பிரியாணி மேன் அந்த கிளாஷ்க்கான ஒரு விளக்கம், இப்படிலாம் ஒவ்வொன்றா கொடுக்கும்போது அது நிறைய ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு. ஒரு விஷயங்களை நிறைய விஷயங்களை வந்து நிறைய ஸ்கேம்ஸ்களை வெளியில கொண்டு வந்தாரு. அவர் விஷயங்களை சொன்னாரு, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸை கொடுத்தாரு. ஆனா இப்போ அவர் அதை ஃபாலோ பண்றாரான்னு கேட்டா எனக்கு தெரியல. அதனால அவருடைய பாத்துல இருந்து நான் கொஞ்சம் விலகிட்டதா நான் யோசிக்கிறேன். இப்ப அவரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்காரு. அந்த யூடியூப் சேனல்ல அந்த பெரிய டெக் பாஸ், டெக் சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி யூடியூப் சேனலுடைய நடந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்லி அந்த வாய்ஸ் கட்லாம் போட்டு அது அவருடைய கருத்துக்களையும் அவருடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிவிக்கிறார். ஆனா டெக் பாஸ் சைட்லயும் இங்க இருக்கிற இந்த சைட்ல இருக்கிற டெக் சூப்பர் ஸ்டார் சைட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவர் இப்பதான் வளர்ந்து வர யூடியூப் சேனல், இவர் வந்து இப்படிதான் பண்ணுவாரு, இவர் இப்படி பண்றனால இவருக்கு ஒரு பேர் கிடைக்கும், அதனால தான் நம்மளை வம்புக்கு இழுக்கிறாரு, இந்த மாதிரி ஏற்கனவே தான் பண்ணாரு. அந்த இர்ஃபான் வீவுக்கும் பிரியாணி மேனுக்கும் ஒரு பிரச்சனை வந்தப்ப அதை எடுத்து போட்டு பேசினாரு, டெய்லர் அக்கா பிரச்சனை வந்தப்ப அதை எடுத்து போட்டு பேசினாரு. இப்படி ஒவ்வொரு விஷயமா பேசி பேசி தன்னுடைய வியூஸையும் தன்னுடைய சப்ஸ்கிரிப்ஷனையும் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ட்ரை ஒன்று கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. இதை நான் சொல்ல தேவையில்ல. இதை நானும் வாய்ஸ் கட்லாம் போட்டு அவங்க ஃபோன் பேசுனதெல்லாம் போட்டு நானும் உங்களுடைய போர் அடிக்க விரும்பலை, நேரத்தையும் போக்க விரும்பலை. அது உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் சும்மா தேடி பார்த்தாலே உங்களுக்கு வரும். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேத்துக்கு நடந்த பிரச்சனையில முக்கியமா இப்ப ஏ டு டியும் அவரும் ஒரு கம்பெனி ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பிசி பில்ட் பண்ணி கொடுக்குற கம்பெனி. அவருக்கான ப்ரொமோஷனை அவரே பண்ணிக்குவார். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை அப்படின்னு சொல்லி அவர் யாரோ ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ற மாதிரி அவருடைய கம்பெனியே இவர் என்ன செஞ்சுக்குவார், ப்ரொமோட் பண்ணுவார். அப்ப இது ஒரு பெய்டு ஒரு ப்ரொமோஷனா இல்லையா அப்படிங்கிற ஒரு எந்த விஷயமே அதில் போடப்பட மாட்டாது. அதனாலேயே அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி இந்த இவ்வளோ பேர் இஷ்யூவுமே ஒரு ஆள் பேசுறாங்க. அவங்க தான் சிட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல், சிட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல்ல இந்த விஷயங்களை பத்தி ரொம்ப ரொம்ப தெளிவா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏ டு டி நந்தா செய்யற சில எரர்ஸ்களையும் மற்ற யூடியூப் சேனல் செய்யற சில பிழைகளையும் சிட் ஃப்ரீக்வன்சி என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதில் இருக்க சிட்னு அப்படின்னு சொல்றவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்படிதான் நடக்குது, இதுதான் பிரச்சனை. இப்ப ஏ டு டி நந்தாவுக்கு டெக் சூப்பர் ஸ்டார் மூலியமாவும் டெக் பாக்ஸ் மூலியமாவும் என்ன பிரச்சனை வந்துச்சு? ஏன்னா இவன் ஒரு சின்ன யூடியூப் சேனல், இவன் வந்து அட்டென்ஷன் கெயின் பண்றது சீக் பண்றதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசினாங்க. அது தவறுன்னு சொன்ன ஏ டு டி நந்தா என்ன பண்ணார் அப்படின்னா, அதே விஷயத்தை தான் இந்த சிட் ஃப்ரீக்வன்சிக்கு பண்ணாரு. ஸோ இது சரியான்னு நீங்களே சொல்லுங்க. இது தப்பு, என்னை பொறுத்தவரை தப்பு தான். உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அப்ப ஒரு விஷயத்த பண்ணிட்டு உங்களுக்கு அதே விஷயம் நடக்கும்போது ஆனா மற்ற பக்கம் பிறண்டு பேசுறதுங்கிறது அவ்வளவுக்கு சரியான விஷயமா எனக்கு தெரியல. அப்ப இதை வந்து ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்லி அவங்க தனித்தனியா பிரிச்சு அதுக்கான பதிலடியை கொடுத்துருக்காங்க. ரீசெண்டா நிறைய வீடியோஸும் போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தர் சின்ன சின்ன பிழைகள் கூட
பெரிய விஷயங்களாக பிரேக் டவுன் ஆகும்போது எனக்கு தெரிய சுய தவறு உணர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். இப்ப நம்மளுடைய டிகோடிங் தமிழன்கிற யூடியூப் சேனல் ரொம்ப சின்ன யூடியூப் சேனல் தான். ஆனா அந்த சேனல் இன்னைக்கு இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நல்ல யூடியூப் சேனலா, நல்ல சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கிற யூடியூப் சேனலா, நல்ல நல்ல இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் போடக்கூடிய யூடியூப் சேனலா இன்னைக்கு இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் அது மாறும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கான ஒர்க் அவுட்ஸ் இது தொடர்ச்சியா நான் போடுவேங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற வீடியோஸ்லாம் நிறைய தவறு பண்ணியிருக்கலாம். நான் பேசுறதுல பிழைகள் விட்டுருக்கலாம். அதை யாராவது சொல்லுவாங்களா இருந்தா, இப்பயும் சொல்லுவாங்க. இப்ப என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இந்த கலர் கிரேட் இப்படி இருக்கு, எடிட்டிங்க்கு இந்த ஆப் யூஸ் பண்ணுங்க, இது இன்னும் பெட்டரா இருக்கும், பேசும்போது இந்த மாதிரி பேசுங்க, இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணிருக்கேன். ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, ஏதோ ஒரு பிழை இருக்குல்ல. ஸோ சுய தவறு உணர்தல் என்பது ஒரு நல்ல விஷயமா நான் யோசிக்கிறேன். ஆனா நான் சொன்ன எந்த யூடியூப் சேனல் கிட்டையும் அந்த பிரச்சனை இருக்கு. ஆனா அதை உணரவே மாட்டிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க டெக் சூப்பர் ஸ்டார், டெக் பாஸ் அப்படின்னு சொல்லி 2 சேனல் ஒரே சேனலா இருந்தாங்க, டெக் பாஸ்ன்னு சொல்லி. இப்ப அந்த சேனலை வச்சே நான் நிறைய மொபைல்ஸ் வந்து நான் யோசிச்சிருக்கேன். ஓ, இந்த மொபைல் நல்ல போல, இந்த மொபைல் நல்ல போல, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இந்த மொபைல் இருக்கு, அப்ப நம்ம ஸ்ரீலங்கால வாங்கும்போது இந்த பிரைஸ் வரும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய விஷயங்களை வந்து நம்பி இருக்கேன், பிளைண்டா நம்பியிருக்கேன். ஆனா அவங்க எல்லாமே பொய்யா தான் செஞ்சுருக்காங்க. 1 மாதம் 2 மாதம் தாடியை ஷேவ் பண்ணிட்டுலாம் செய்வோம் அப்படின்னு அவங்க பேசின வீடியோ யூடியூப் சேனல்லே போட்டிருக்காங்க அவங்களோட ஆடியோஸ்லாம். அப்போ எல்லாமே பொய். அப்போது அந்த மொபைல் பற்றி சொன்ன விஷயங்கள் உண்மையா பொய், அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். உண்மையா பொய்யான்னு ஒரு கேள்விக்குறி வருது எங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறது அது? அப்போ இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நான் ஒரு யூடியூபராக இங்கே இருக்கிற ஒரு ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு உங்களுக்கு 10 சப்ஸ்கிரைபர்ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸோ 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோ எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை உண்மையா சொல்லுங்க. இதுதான் as a யூடியூப் சேனல் வச்சிருக்கிற ஒரு ஆளா என்னுடைய ரிக்வஸ்ட். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன். சுயத்தவறு உணர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். யாராவது ஒரு பிழை சொன்னாங்கன்னு சொன்னா அதை வந்து எடுத்துக்கிட்டு அது உண்மையாலுமே தவறு இருக்குமா இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிக்கணும். இல்லை இதுக்காக தான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொலைட்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ அண்டில் தென் பபாய். பேங் பேங்.